ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளும் கூட. இதை நம்ம பூண்டுலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பண்டிகை நாட்களில் கூட இந்த தக்காளி ரசத்தை நம்ம பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் இதை ட்ரெடிஷ்னல் ஈயச்சொம்பு வெசலில் தான் ரசம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்பவும் ஈயச்சொம்பை நம்ம வெறும் அடுப்பில் எம்டி வெசல்லாம் ஏற்றிடக்கூடாது. ஏன்னா ஈயச்சொம்பு மெல்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைசலை கரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஈயச்சொம்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அதை ஆட் பண்ணிடலாம். சாம்பார் பொடி ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய துண்டு கட்டி பெருங்காயம் அதையும் ஆட் பண்ணிடலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பொடி பெருங்காயமும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை நல்லா நசுக்கி அதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது இப்படி இந்த மாதிரி மொத்தமாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுப்பில் ஏற்றணும். ஈயச்சொம்பை எம்டி வெசலாக ஏற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கல்லுப்பு அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இது அடுப்பில் கொதிக்க விடலாம். நல்லா இது கொதித்து சாம்பார் பொடி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். எப்போவுமே ஈயச்சொம்பு யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஈயச்சொம்பு மெல்ட் ஆகிடும். ஈயச்சொம்பு எம்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ இது நல்லா கட்டி பெருங்காயம் சாம்பார் பொடி வாசனை எல்லாம் போய்டும். கட்டி பெருங்காயம் மெல்ட் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக வீடே மணக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம 1/4 கப் அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணீரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான ரசம் இன்னும் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இதை சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு ரசம் நுரைச்சி வர்ற அளவுக்கு தான் செய்யணும். அதுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியும் ஆட் பண்ணிடலாம். ரசப்பொடியோட ரெசிப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நுரைச்சி வரணும். ரசத்தை எப்பவும் கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன பொருள் தேவைப்படும் நான் சொல்லுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் அதை இந்த ரசத்தோடு சேர்த்துட்டா சுவையான சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. இது நமக்கு உடம்புக்கு முடியல, ஜுரம் அப்படி ஜலதோஷம் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ரசத்தை பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களை கூட சாப்பிட்லாம். ஏன்னா ரசப்பொடியில் மிளகு சீரகம் எல்லாம் ஆட் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன். அதை ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கடைசியாக ரசத்தில் கிள்ளி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணி எடுத்தால் சுவையான சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தால் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.